ஞானகுரு அவர்கள் குறை உணர்வுகளை பற்றி இந்த உபதேசத்திலே நமக்கு சில உண்மைகளை உணர்த்துகின்றார்கள். தன்னுடைய அனுபவத்தையும் சொல்லுகின்றார்கள். என்றால் தியானம் செய்கின்றோம் என்ற நிலையில் கொஞ்சம் குறை வந்துவிட்டால் ஒருவருக்கொருவர் அந்த குறையைத்தான் வளர்த்துக் கொள்ள முடியுமே தவிர தியானத்தில் எடுக்க வேண்டிய மகிழ்ச்சி உணர்வை எடுக்க முடியாது. கூட்டமைப்பாக ஒரு ஸ்தாபனத்தை காக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்வது போன்று அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த ஸ்தாபனத்தை காக்க வேண்டும் என்று முயற்சி செய்யலாம். ஆனால் அதில் குறைகள் வளரும். மகரிஷிகளின் அல்சக்தி பெற வேண்டும் என்பது முதலில் வராது. தன்னுடைய நிலைகள் முன்னணியில் எது போகும், எதன் வளர்ச்சி வந்ததோ நம்மை அறியாமலே அந்த ஸ்தாபனத்தின் உணர்வுகள் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற நிலையில் குரு கொடுத்த உணர்வுகளை பெற முடியாதபடி அதை தடுக்கும் நிலையாக வந்து சேரும். காப்பதாக நினைப்போம், ஆனால் காக்க முடியாது. காப்பதாக நினைத்து கொண்ட பற்று என்ன செய்யும்? உயர வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் காக்க வேண்டும் என்ற நிலை இருக்காது. நம்மை அறியாமலே காக்கும் நிலைகள் தவறிவிடும். ஏனென்றால் இந்த குற்றம், குறை, அட்மினிஸ்ட்ரேஷன் என்று வரும்பொழுது நிர்வாகம் என்ற நிலையில் குறை காணும் நிலைகள் அது வளர்ந்து விட்டால் காக்கக்கூடிய நிலைகள் அங்கே தவறிவிடும். காக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுவாக இருக்கலாம். ஆனால் அந்த பற்றின் தன்மை அறியாதபடி பிழைகளாகவே வந்துவிடும். என்றால் நான் ஒரு சமயம் இங்கே நூல் மில்லுக்குள் இயந்திரம் எவ்வாறு ஓடுகிறது என்பது பார்ப்பதற்காக சென்றேன். அப்பொழுது என்ன நடந்தது? வழியில் இருந்த சாக்கடையை நான் கவனித்தேன். ஆனால் தலைக்கு மேல் உயர ஒரு கம்பி இருந்ததை நான் பார்க்கவில்லை. நான் உங்களுக்கெல்லாம் உபதேசிக்கின்றேன். இருந்தாலும் அந்த சமயம் அவசர காலம் அதிலே மோதிவிட்டது. மோதும் பொழுது மண்டையில் இடித்து விட்டது. தவறி போய் வேறு இடத்திலே இடித்திருந்தால் நான் இறந்து போயிருப்பேன். அந்த மாதிரியான இடத்தில் தான் மோதி இருக்கின்றது. ஆகவே தவறு யார் செய்தாலும் அந்த சந்தர்ப்பங்கள் எப்படி இயக்குகின்றது அதை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகின்றார். நாம் செல்லும் பாதையில் இதுபோன்ற சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது அந்த தீமை நம்மை இயக்கி விடாதபடி நம்மை பாதுகாக்கும் உணர்வை முதலில் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு சந்தர்ப்பம் இப்படி நடந்துவிட்டது என்றாலும் கூட உடனே ஈஸ்வரா என்று அந்த உணர்வை நுகர வேண்டும். உயிரை எண்ணி மகரிஷி அசக்திகளை எடுத்து அதை நாம் தடைப்படுத்தி பழக வேண்டும். சமையலை செய்கின்றோம் என்றாலும் அடுப்பிலே பாத்திரத்தை வைத்திருக்கின்றோம். ஒரு பொருள் அதில் தவறி விழுந்து விட்டால் என்ன ஆகும்? பள்ளி விழுந்து விட்டால் சமைத்த பொருள் அனைத்துமே விஷமாக மாறிவிடும். நல்ல குழம்பைத்தான் வைக்கின்றோம். கசப்பை அதிகமாக போட்டுவிட்டால் குழம்பின் ருசி கெட்டுவிடுகிறது அல்லவா? அதை மாற்ற வேண்டும் அல்லவா? இதை போன்றுதான் நாம் நல்ல செயல்கள் செயல்படும் பொழுது பிரிவொரு தீமையின் உணர்வுகள் நமக்குள் வந்தே தீரும். அப்படி வரும்பொழுது அதை நீக்கி பழகுதல் வேண்டும். அதற்குண்டான முயற்சி செய்தல் வேண்டும். ஆக அதை நீக்குவதற்கு என்ன வழி? அதற்குத்தான் குரு வழி என்ற நிலையில் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி எடுத்து உடனுக்குடன் தீமைகளை தடைப்படுத்த வேண்டும் என்று திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்வது. இது ராமாயணத்தில் தெளிவாகவே காட்டுகின்றார்கள். ராமன் குகை மீது இருக்கும் பாறையை தட்டி வாளி வெளியே வர முடியாதபடி அந்த பாதையை மூடிவிடுகின்றான். வாளி செயலிழந்து விடுகின்றான். குகை மேல் என்கிற பொழுது துருவ நட்சத்திரத்தின் சக்தி எடுத்து நம் புருவ மத்தியில் வைத்து மூடிவிட்டால் தீமை உள்ளே புகுவதற்கு வாய்ப்பில்லை. புறத்தால் தடுக்கப்படுகின்றது. ஆகவே உடலுக்குள் வாளி என்ற அந்த தீமை உணர்வுகள் அதிகமாகிவிட்டால் இரண்யன் நம் நல்ல குணங்களை கொண்டுவிடும். ஆகவேதான் துருவ நட்சத்திரத்தின் பேரருளியை பெறச் செய்து அதை அடிக்கடி தனக்குள் பெருக்கி நிறுத்த வேண்டும். தீமைகளை உள்புகாது தடுக்க வேண்டும் என்று சொல்வது. எல்லோருக்கும் நன்மை செய்யும் அந்த துருவ நட்சத்திரத்தின் சக்தியைத்தான் சுக்ரீவன் என்று காரணப்பேராக வைத்தார்கள் ஞானிகள். அவை துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை பெறுவோம். குறை காணும் நிலைகளை விடுத்துவிட்டு நிர்வாகம் என்ற நிலைகளை விடுத்து அருள்வொளியை பெருக்கி அருஞானத்தை பெருக்கி அனைவருக்கும் அருஞானத்தை பெற்றுத்தரக்கூடியவர்களாக நாம் வளர்ச்சி பெறுதல் வேண்டும். அனைவரையும் அரவணைத்து அருள்வழியிலே வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டிகளாக நாம் இருக்க வேண்டும் என்று குறை காணும் நிலைகளை மாற்றி பழக வேண்டும் என்றும் குரு இதிலே உணர்த்துகின்றார்கள்.